Hi friends, welcome to annamsrecipes. இன்னைக்கு சூப்பரான சுவையான பாதாம் பர்ஃபி எப்படி டிப்ஸோட இதே மாதிரி பண்றது அப்படிங்கறத பாப்போம். நீங்க என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு ஹாய் போட்டீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாதாம் பர்ஃபிக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவு பாதாம் எடுத்திருக்கேன். தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியை இந்த பாதாமில் ஊற்றி அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா தோல் எடுத்துக்கிட்டு வந்துடும். இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதை இந்த மாதிரி பிரிக்கினாலே வந்துடும். நிறைய பேர் பாதாமை நைட்டே ஊற வச்சுட்டு தோல் உரிக்கிறதுக்கு ஊற போடுவாங்க. அப்படி ஊற போட்டோன்னா அது பாதாம் புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா இருக்கும். பாருங்கள், டக்குன்னு வந்துடுது பாருங்கள், அப்படியே வந்துடும். நல்லா ஒயிட்டாகவும் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கணும். இப்போ எல்லா பாதாமையும் தோல் உரிச்சாச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் மீதி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. நீங்கள் ஃபுல்லும் பால் ஊற்றி வேணாலும் அரைச்சிக்கலாம், இல்லை பத்தலைன்னா தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இந்த பேனில் போட்டுக்கலாம் அரைச்சதெல்லாம். அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கங்க, அப்போ தான் கிளறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கப்புக்கு 1 கப்பு பாதாம் போட்டேன். ஸோ 1.5 கப்பு சீனி போட்டுக்கணும். பர்ஃபிக்கு 1.5 கப்பு. அல்வா பண்ணுறதா இருந்தால் 1 கப்பு பாதாம் போட்டிங்கன்னா 1 கப்பு சீனி போட்டால் போதும். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பர்ஃபி ட்ரேயில் நெய் தடவி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம டக்குன்னு ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பை குறைச்சி வச்சு கிளறணும். நீங்கள் வெள்ளை சீனிக்கு பதிலாக ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா சீனிலாம் கரைஞ்சிருச்சு. அடுப்பை குறைச்சி வச்சு இப்படியே கிளறி விடணும். அடுப்பை கூட்டி வச்சிட்டிங்கன்னா கலர் மாறிடும். ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ போட்டுக்கலாம். இது கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டா வேண்டாம். இப்போவே போட்டால் நல்லா அப்படி கரைஞ்சி கலர் வந்துடும். நெய் மொத்தமாக ஊற்றிட வேண்டாம். இடையில இடையில 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா குங்குமப்பூலாம் கரைஞ்சி கலர் வந்துடுச்சு. அப்படியே நல்லா அப்படியே தெரிக்கும். அதனால இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டிங்கன்னா அடுப்பு ஃபுல்லும் தெரிச்சிடும். குறைச்சி வச்சு தான் கிளறணும். அடிகனமான பாத்திரம் வச்சுக்கணும், இல்லாட்டா இந்த மாதிரி சூடு வரைச்சி அடி பிடிச்சிச்சின்னா பர்ஃபியோட கலர் மாறிடும். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த ஓரம்லாம் பிடிச்சிக்காது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபி நல்லா வரும். கொஞ்சம் அப்படி திக்காக பிடிக்க வர்ற மாதிரி இருக்கிற சமயம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி அடுத்த டிப்ஸ் இந்த மாதிரி படப்படன்னு வருது பாருங்கள். அப்போ இந்த கரண்டி வச்சு கலக்கிட்டிங்கன்னா அது வெளியில் தெரிக்காமல் வரும். ரொம்ப தெரிச்சதுன்னா கையிலெல்லாம் பட்டுதுன்னா ரொம்ப எரியும், புண்ணாயிடும். அடுத்த டிப்ஸாக பாதாமை இந்த மாதிரி ரவை மாதிரி அரைச்சிக்கணும், ஃபைன் ரவையாக. அப்போ தான் பர்ஃபியோட டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். ரொம்ப மாவாக அரைச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக ரொம்ப குருமையாக அரைச்சிடாதீங்க, ஃபைனாக இருக்கணும். பாருங்கள், இப்போ அப்படி தெரியும் பாருங்கள். இப்போ 3வது டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேன். இதோட போதும். அப்புறம் நம்ம கடைசியில் ஊற்றி. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிக்கிட்டே வருது. உங்களுக்கு கிளறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அடுத்த டிப்ஸ் கிளறதுக்கு இந்த மாதிரி மரக்கரண்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கைக்கு ஈஸியாக இருக்கும், சூடு வராமல் இருக்கும். பாத்திரத்துலேயும் அப்படியே நம்ம இப்படி தேய்க்கரைச்ச கோடு விழாமல் இருக்கும்.
இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் ரொம்ப பக்குவமாக கிளறணும். பாருங்கள் இப்போ அடியெல்லாம் ஒன்றும் பிடிக்கலை. இப்போவே பாருங்கள் ஓரம்லாம் அப்படியே நுரைச்சிட்டு வருது. நல்லா இந்த மாதிரி இழுத்து கிளறணும். மேலோட்டமாக கிளறினோன்னா அடியில் வந்து ப்ரௌன் ஆகிடும். இந்த ஓரம்லாம் அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா அப்படி ஒட்டாமல் வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இதோட போதும். இதுக்கு வந்து டோட்டலாக நான் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். இந்த ஸ்டேஜில் தான் வந்து கைவிடாமல் கிளறணும். பாருங்கள் இந்த மாதிரி வரணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிட்டே வருது பாருங்கள். போதும். இதை வந்து ட்ரேயில் கொட்டிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்படியே விடணும். இப்போ கொட்டியாச்சு. ஒரு டபராவில் பின்னாடி கொஞ்சம் நெய் தடவிட்டு அப்படியே அதை ஃப்ளாட்டாக பண்ணி விட்டுறணும். இதை இப்போவே கட் பண்ண வேணாம். கொஞ்சம் வெதுன்னு வந்ததும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெதுன்னு வந்துருச்சு. நம்ம வந்து அப்படியே கட் பண்ணலாம். இந்த கத்தியில் வந்து நெய் தடவிக்கணும். இல்லாட்டா வந்து அப்படியே பர்ஃபி ஒட்டிக்கும். தடவி இருக்கேன். மிச்சம் இருந்ததை பாருங்கள் இந்த பிளேட்டில் போட்டிருக்கேன். இது கொஞ்சமாக இருந்ததுனால அப்படியே நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள். இது அப்படியே நல்லா ஹார்ட் ஆயிடுச்சு. அது வந்து டக்குன்னு ஊற்றி இந்த ட்ரேயில் ரெடி பண்ணிடணும். அதுக்கு தான் முதல்ல நெய் தடவி வச்சுக்கணும். பாருங்கள் நான் அப்புறம் மிச்சம் இருந்ததை ஊற்றினேன். அது வந்து இப்படி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள். ஆனால் எடுக்க வருது. இப்போ வந்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வருது. இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டோம்னா அப்படியே எல்லாமே எடுக்க வந்துடும். இது நல்லா அப்படியே இது பண்ணி விட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டு அப்போ போட்டது இல்லையா, இந்த ட்ரேலெல்லாம் கூட அவ்வளோவா ஒட்டலை. பாதாம் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா அப்படியே சூப்பராக இருக்குது. நீங்கள் சின்ன பீஸ் வேணும்னாலும் சின்னதாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த சைஸில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பர்ஃபிலாம் பெரிய சைஸாக இருக்குது. கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே போகும் பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸோடு செஞ்சிங்கன்னா இதே மாதிரி பர்ஃபி வரும். சூப்பரான சுவையான பாதாம் பர்ஃபி ரெடி. ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி க்யூபாக பாதாம் பர்ஃபி கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம வந்து இந்த பாதாம் பர்ஃபியில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த இறக்குற நேரம் வர்ற பக்குவம் தான். அதை கரெக்டாக எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி நல்லா வரும் பாதாம் பர்ஃபி. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். சும்மா சின்ன கப்பில் 1 கப்பு வச்சு செஞ்சு பாருங்கள்.
நல்லா கரெக்டாக வரும். இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.